திமுகவிலிருந்து நான் வெளியேறினேன் என்றவுடன் திமுகவினுடைய ஐடிவி மற்றும் அங்கு இருக்கிற பெண் நிறுவனம் அவர்கள் மிக சாதுரியமாக அவருடைய செயல் திட்டங்களை, அரசனுடைய சாதனைகளை, அங்கு அவருடைய தலைவர்களுக்கு இருக்கிற அந்த மக்கள் செல்வாக்கை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக நூற்றுக்கணக்கான யூடியூபர்களை விலை கொடுத்து வாங்கி அவர்கள் நடத்துகிறார்கள். பல யூடியூபர்ஸ், இன்ஃபுளுன்சர் என்று சொல்லக்கூடிய போலி பத்திரிகையாளர்கள் சில பேரை விலை கொடுத்து வாங்கி மாத சம்பளம் கொடுத்து அவர்கள் தங்களுடைய பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார்கள். அது அந்த கட்சியினுடைய ப்ரமோஷன். இந்த கட்சி மீண்டும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அவர்கள் செய்கின்ற நடவடிக்கை அல்லது ஒரு மிகப்பெரிய அது ராஜதந்திரமான நடவடிக்கையாக கூட அது இருக்கலாம். அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு கூட்டணியில் பயணித்துவிட்டு 5 ஆண்டு காலமாக இந்த 10 அம்ச கோரிக்கை என்பது நேற்று இன்றைக்கு நம்ம கொடுக்கல. நாம் சட்டமன்ற உறுப்பினராக சென்ற முதல் நாள் உரையில் இருந்தே எடுத்து பார்த்தால் அவை குறிப்பில் இருக்கிறது, ஆவணமாக இருக்கிறது. ஒவ்வொரு பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் போதும், ஆளுநர் உரையின் விவாதத்தின் போதும் நான் இந்த 10 கோரிக்கை மட்டும் பேசவில்லை. இன்னும் இந்த தமிழ் சமூகத்திற்கான நூற்றுக்கணக்கான கோரிக்கைகளை மிக ஆணித்தரமாக, ஆதாரப்பூர்வமாக நான் பேசியிருக்கிறேன். அது எல்லாம் இப்போது புத்தகமாக வெளிவர இருக்கிறது. ஆனால் முழுவதுமாக வெளிவருவதற்கு வாய்ப்பில்லாத ஒரு சட்டப்பேரவை கூட்டத்தொடராக இந்த ஆட்சி கூட்டத்தொடர் இருந்திருக்கிறது என்பது வருத்தத்துக்குரிய செய்தி. எல்லா தலைவருடைய பேச்சு முழுவதுமாக வெளியே வரும், எல்லா தலைவருடைய வீடியோ உடன் கூடிய உரை வெளியில வரும். ஆனால் நான் சண்டையிட்டு, போராடி, வாதாடி, கதறி, கெஞ்சி நான் ஒரு 7 நிமிடம் பேசினால், 5 நிமிடம் பேசினால் அதில் 1 நிமிடம், 3 நிமிடம், 10 நிமிடம் பேசினால் 7 நிமிடம், 20 நிமிடம் பேசினால் அதிலே 10 நிமிடம் என்று எல்லா தமிழ் சமூகத்துக்கு சென்று சேர வேண்டிய எல்லா தரப்பு மக்கள் பிரச்சனையும் பேசுகிறார். சாதாரண துணி துவைக்கிற வண்ணார் மக்களுடைய சமூக நீதி, இடஒதுக்கீட்டை குறித்தும், முடித்திருத்தவர்களுக்கான சமூக நீதியிலிருந்து, குயவர்களிலிருந்து, குறவர்களிலிருந்து, வேட்டுவ கவுண்டர்களிலிருந்து, இதுபோன்று சமூகத்தில் மிக மிக நலிந்திருக்கிற இருளர் மக்கள், பழங்குடி மக்களில் இருந்து, நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த வன்னியர் சமூகத்திலிருந்து, தமிழ்ச்சாதிகள், தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மொழிவழி சிறுபான்மை மக்களில் இருந்து அத்தனை மக்களின் உரிமைகளுக்காக நான் அந்த சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன்.